வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 19ல் பார்க்க போகிறது மஹத்ரா பை ரெஃபரல். அதாவது இப்போ சமீப காலங்களில் என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மஹத்ரா அவர்கள் எந்த அளவுக்கு என் மேலே இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு. ஸோ இந்த மஹத்ராவே எனக்கு ரெஃபரலில் தான் கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த கதை என்னென்னா 2014 புக் ஃபேரில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆனந்தமுக்கு ஸ்டால் போட்டிருந்தோம். ஸோ அந்த புக் ஃபேரை வந்து இன்ஃபினிட்டிசம் தான் ஃபுல் ஸ்பான்சர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா பக்கத்துக்கு பக்கம் பேனர்ஸு போஸ்டர்ஸ்னு போட்டு பயங்கரமாக விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட தலையிலே முட்டுற அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அது ஒரு சின்ன அவர்ஷனாக தான் ஆயிடுச்சு. என்னடா அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்றாங்க, இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. எதுக்குன்னா ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி தான் சன் டிவியில் வேறு ஒரு சாமியார் சப்ஜெக்ட் பார்த்தோம் நாங்கள். ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த புக் ஃபேரை வந்து நான் ரொம்ப ஆனந்தம் ஸ்டாலில் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி எங்கள் ஆனந்தம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இதே இன்ஃபினிட்டிசமோட சிடியை தான் கிஃப்ட் பேக்காக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதை நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மூடில் இருந்ததுனால நான் அந்த கவரை கூட பிரிக்காமல் அப்படியே பேக் பண்ணி வச்சுருந்தேன். இப்படியே ஒரு வருஷம் போச்சு. அப்புறமா அம்மாவோட மறைவுக்கு அப்புறமா எனக்குள்ளே இருந்த ஸ்ட்ரகிள்ஸு, கன்ஃபியூஷன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய பிஎன்ஐ ஃப்ரெண்டு மிஸ்டர் நிர்மல் வந்து ஒரு நாள் சொன்னார், ஜெகா எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னாரு. சொல்லுங்கள் நிர்மல் அப்படின்னேன். இந்த மாதிரி இன்ஃபினிட்டிசமில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, நீ எனக்காக பண்ணு அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், இல்லை நிர்மல் எனக்கு இன்ஃபினிட்டிசம் மேலே மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது, அதனால் சாரின்னேன். நீ அதெல்லாம் விட்டுரு, எனக்காக பண்ணுவியா அப்படின்னு திருப்பி கேட்கும்போது வந்து அவர் மேலே அந்த நம்பிக்கையில் மனசே இல்லாமல் தான் பண்ணேன். அப்புறம் அடுத்தது இப்போ நடக்கிறத நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இப்போது வந்து உங்களுக்கு நான் ஒரு அப்பீல் வைக்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகிறது பெட்டராக இருக்கும். இவர் மட்டும்தான் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு பாதையில் அட்டாச் ஆகிக்கும்போது உங்களுக்கு நிறைய அது ஒரு தெளிவை கொடுக்கும். ஒரு விஷயம் இன்ஃபினிட்டிசம் மேலே கான்ஃபிடென்ட்டாக நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களோட கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிது. உங்களுக்கு ஆர்டிக்கலாக படிக்கணுமா, ஆடியோவாக கேட்கணுமா, இல்லை வீடியோவாக பார்க்கணுமா. மஹத்ரா அவர்களே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னை பற்றி 10,000 வீடியோ இருக்குது யூடியூப்பில், எதை வேணால் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி ஏதோ ஒரு பாதையில் இணைச்சிக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு நண்பர் வந்து டிப்ஸ் கேட்டார், எப்படிங்க ஒரு ரைட்டான ரெஃபரல் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா 2 விதமாக நான் யோசிக்கிறேன் மக்களை. என்னென்னா, தன்னை பார்த்துக்கிறதே பிரச்சனையாக இருக்கவங்ககிட்ட வந்து லைஃப்பில் எதுவும் பெருசாக கிடச்சிடாது நமக்கு. அதனால் அவன் பிரச்சனையே பெருசாக இருக்குதுன்னா சரி அதை ஃபீல் பண்ணிட்டுன்னு விட்டுடுவேன். அதே மாதிரி ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக தன்னை மட்டும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் விட்டுடுறேன். சரி அவங்க போக்கில் இருக்கட்டும்னு விட்டுருவேன். ஆனால் கடவுளாக பார்த்து நல்ல மனிதர்களை கண்டிப்பாக அடையாளம் காட்டுவார். அப்படி சமீபத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல நண்பர் வந்து திண்டுக்கல்லில் மிஸ்டர் ரவின்னு இருக்காங்க. இவங்க வந்து எங்கள் டை குரூப்பில் பர்சனல் போர்டு மெம்பரு. இவருக்கு எனக்கு நடந்த ஒரு சமீபத்தில் விஷயம் என்னென்னா, நான் ரீசெண்டாக இந்த ஆனந்தம் ஈவெண்ட்டுக்காக அகிலா மேடம் பற்றி ஒரு 2 வீடியோ அடுத்தடுத்து பேக் டு பேக் ஷூட் பண்ணேன். அதை ஷூட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்ச போது பார்த்திங்கன்னா, அவர் கரெக்டாக நோட் பண்ணி சொன்னார், ஏன் உங்கள் கழுத்தில் அவ்வளோ வேர்வை வருது, ஏன் தண்ணி மாதிரி கொட்டுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக நோட் பண்ணியிருக்காரு. நானே அந்த வீடியோ திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அப்போது நான் சொன்னேன், இல்லை சார் இது வந்து ஒரு க்ளோஸ் ரூமில் ஃபேன் கூட போடாமல் பேக் டு பேக் ரெக்கார்ட் பண்ணதுனால நான் அதை கவனிக்கலை அப்படின்னேன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நல்ல மனிதர்களோடு சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கான உதவியும் சரி, அந்த பயணமும் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸோ நல்ல பாதையும் சரி, நல்ல மனிதர்களோடையும் இணைஞ்சு போகிறது உங்களுக்கு எப்போவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றின எந்த தகவலாக இருந்தாலும்